360 தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட் சேனல் சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூ ஃபண்ட் ஆஃபர். அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போது மார்க்கெட்டில் வந்து நிறைய NFO வந்துட்டுருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேரில் வச்சுட்ருக்காங்க. அதுலேயும் சில யூடியூப் சேனல்லாம் வந்து ஒரு காஃபியோட ப்ரைஸில் கிடைக்கிது, டீயில் உள்ள ப்ரைஸில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, மக்களும் வந்து எந்த ஒரு ரிசர்ச்சும் பண்ணாமல் ஒன்லி என்ன சொல்கிறது NAV வந்து ஒரு 10 ரூபாயில் கிடைக்கிதுங்கிற ஒரே ரீசனுக்காக நிறையா பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஸோ நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு விஷயம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த NFO அப்படிங்கிறது எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து ரொம்ப ஹையில் இருக்கும்போது அப்போ தான் வருது. மார்க்கெட் நல்லா இறங்கும்போது ஒரு NFO வராது, எல்லாம் சைலண்ட்டாக இருப்பாங்க. மார்க்கெட் நல்லா ஏறிட்டு இருக்கா, இதாண்டா சமயம்னு சொல்லி நம்மளும் கொஞ்சம் பணத்தை வசூலிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இறங்குற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா உண்மையிலே மக்களுக்கு வந்து ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னா மார்க்கெட் இறங்கும்போது தான் ஷேர் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ NFO வந்தால் ஒரு வேல்யூபிளாக இருக்குன்னு சொல்லலாம். மார்க்கெட் ஏறி ஒரு டாப்பில் இருக்கும்போது தான் இந்த NFO என்னென்னமோ பேர்லாம் வருது. போகிற போக்க பார்த்தா 360 தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட் NFO அப்படின்னு ஒரு பேரை வச்சு, நம்ம சேனலோட பேரை வச்சு கூட ஒரு NFO வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஏன்னா நம்ம சேனலில் இன்வெஸ்ட் சொல்கிற ஸ்டாக்ஸ்லாம் அதை தான் நாங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு NFO வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. பேர் என்ன பேர் வைக்கணும்னு தெரியல அவங்களுக்கே. ECGங்கிறாங்க, ஹவுசிங் ஃபைனான்ஸு NFOன்றாங்க. அதே மாதிரி நிறையா பேர் வைக்கிறாங்க. அந்த பேரை நம்ம என்ன சொல்கிறது புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமா. எப்படி தான் பேர் வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க போல இருக்குது. ஸோ அவ்வளோ தீம் NFO வந்துக்கிட்டே இருக்குது. மக்களும் வந்து வாங்கிடுறாங்க. முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு NFO அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. NFO வேறு, IPO வேறு. அதை ஃபஸ்ட்டு கிளியராக புரிஞ்சுக்கோங்க. NFO வர்றதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்ன ரீசன் அப்படிங்கிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில. அதாவது செபியோட கைட்லைன்ஸ் படி NFO, அதாவது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து அசட், அந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து எவ்வளோ அசட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் சார்ஜ் பண்ணணும். இப்போ வந்து அசட் வந்து ஒரு 500 கோடிக்குள்ளே இருந்துச்சுன்னா 2.25 வரைக்கும் அவங்க சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதுவே வந்து அசட் வந்து இன்னும் கொஞ்சம் உயரும்போது ஒரு 750 கோடி வரைக்கும் வந்துச்சுன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 2% தான் வச்சுக்க முடியும். நான் சொல்கிறது ரெகுலர் பிளானு. அதே மாதிரி ஒரு 2000 வரைக்கும் போச்சுன்னா 1.75 வரைக்கும் தான் அவங்க உயர்த்திக்க முடியும். இதுவே ஒரு 50,000 கோடி அந்த ரேஞ்சுக்கு வந்து அசட் உயர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து 1.05 வரைக்கும் தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வச்சுக்க முடியும். இப்போ உங்களுக்கு புரியுது இல்லையா? அவங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டுடைய சைஸ், அதாவது அந்த ஃபண்ட் வந்து பெருசு ஆக ஆக அவங்களுக்கு கிடைக்க அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குல்லையா, அது குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, இருக்கிற ஃபண்டை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணோன்னா இன்னும் உயரும்போது நமக்கு வந்து லாஸ் தான் வரும், அதாவது ப்ராஃபிட் குறையும். இதுவே வந்து புதுசாக ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து நல்லா கிடைக்கும் இல்லையா? ஏன்னா இப்போ வந்து இதுவே 5000 கோடி வந்துருச்சுன்னா 5000 கோடிக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 1.6 தான். இது நான் அடிஷ்னலாக ஒரு இன்னொரு டீம் பேரை சொல்லி நான் கொண்டு வந்தேன்னா எனக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 2.25 கிடைக்கும் இல்லையா? ஸோ இது நல்ல விஷயம் தானே. யார் தான் லாபத்துக்கு எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வராங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அவங்களுக்கு ப்ராஃபிட், எப்போவுமே எல்லா கம்பெனியும் ப்ராஃபிட்டு தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக கிடைக்கிது. அது ஃபஸ்ட்டு இது. ரெண்டாவது விஷயம், அதாவது சில மியூச்சுவல் ஃபண்ட்லாம் வந்து வேறு ஒரு ரீசனுக்காக கூட வரலாம். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேளை வந்து ஸ்மால் கேப் வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து அந்த ஸ்டாக்ஸ் வந்து வாங்க முடியாது. அந்த மியூச்சுவல் ஃபண்டோட சைஸ் ஓரளவுக்கு மேலே போயிடுச்சுன்னா அவங்களால வந்து ஸ்டாக்ஸ் வந்து வாங்கவே முடியாது. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து லிக்விடிட்டி இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, புதுசாக ஒரு ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி லான்ச் பண்ணி NFO விடுவாங்க. ஸோ அப்படியும் சில மியூச்சுவல் ஃபண்டு இருக்குது. இல்லை அவங்கள்ட்ட வந்து அந்த கேட்டகரியில் வந்து ஃபண்டு இல்லாமல் கூட இருக்கலாம். அந்த மாதிரி ரீசன்லாம் கூட NFO வரலாம். ஸோ இது ரெண்டாவது ரீசன். மூணாவது ரீசன் பார்த்திங்கன்னா, அவங்க வந்து இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியாக இல்லைன்னு வச்சுக்கோங்க. எல்லாருமே வந்து கடந்த கால பெர்ஃபார்மன்ஸை பார்த்து தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். அது தவறான விஷயந்தான். இருந்தாலும் எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக் என்ன, கடந்த காலத்தில் அவங்க எப்படி ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். அப்போ அவங்க கடந்த காலத்தில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம், அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வராது. அப்போ என்ன பண்ணுவாங்க, புதுசாக ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணி, இப்போ சொல்லணும்னா இப்போ வந்து மின்சார வாகனம் அப்படின்னு சொல்லி ஒரு NFO ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க. இந்த சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃப்யூச்சர் இந்தியாவில் வந்து மின்சார வாகனம் தான் ஃபுல்லாக இருக்கும், அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா மக்களும் ஐயோ சரி சான்ஸ் கிடைக்கிது நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஆரம்பிப்போமா இல்லையா?
ஸோ இந்த ஒரு ரீசனும் இருக்குது. அடுத்து 4வது ரீசன் என்னென்னா லிமிட்டேஷன். அதாவது ஒரு ஸ்கீம் அப்படிங்கிறத வந்து, அதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டாக 36 ஸ்கீம் தான் கொண்டு வர முடியும். லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, மல்டி கேப், வாட் எவர். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, சரி இதை தாண்டி நம்ம ஸ்கீம் கொண்டு வரணும், நமக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது, திமேட்டிக் இருக்கவே இருக்குது, புதுசாக ஒரு பேரை வச்சு ஒரு ஃபண்டுன்னு ஆரம்பிச்சு விட்டுறலாம். ஸோ அந்த ரீசனுக்காகவும் கொண்டு வர்றாங்க. அடுத்து லாஸ்ட்டாக, சரி மியூச்சுவல் ஃபண்டு ஆங்கிளில் தான் நம்ம பார்த்துட்டோம் அவங்க எது கொண்டு வராங்க, என்ன ரீசன். இப்போ நாம் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் வீடியோ பார்க்கும்போதே, NFO வேறு, IPO வேறு. IPOங்கிறது அந்த ஷேர் வந்து ஃபஸ்ட் டைம் வருது, அதனால அது IPOன்னு சொல்கிறோம். ஸோ ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா டிமார்ட்டுடைய IPO ப்ரைஸு 300 ரூபான்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் அதுதான் லோயஸ்ட் ப்ரைஸு. ஸோ அப்போ IPOவில் வாங்கினவங்க லாபம் தான், அதை விட கம்மியாக யாரும் வாங்கியிருக்க முடியாது. ஸோ அது வந்து IPO அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயம். நல்ல ஷேரை வந்து நல்ல ப்ரைஸில் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் NFO அப்படிங்கிறது இது வந்து ஃபஸ்ட்டு கிடையாது, அதை புரிஞ்சுக்கோங்க. எல்லோரும் பார்க்குறது வந்து NFO ஏன் வாங்குறாங்கன்னா, NAV வந்து 10 ரூபாயில் இருக்குது. முதல்ல வந்து NAV, அதாவது NAVனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. NAV அப்படிங்கிறது அவங்களுடைய டோட்டல் அசட் டிவைடட் பை டோட்டல் யூனிட். இப்போ உதாரணத்துக்கு வந்து அவங்களுடைய அசட் வந்து ஒரு 50 கோடின்னு வச்சுங்களேன், அவங்க ரிலீஸ் பண்ணுற அந்த ஃபஸ்ட்டு வர யூனிட் வந்து ஒரு 5 கோடின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதை டிவைடட் பை 50 கோடி டிவைடட் பை 5 போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு 10 தான் வரும் இல்லையா, அதுதான் வந்து NAV. இப்போது அந்த 50 கோடிக்கு சொத்து அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, கண்டிப்பாக இவங்க வந்து ஸ்டாக்ஸில் தானே வராங்க. ஸோ வாட் எவர் எந்த அசட்டை வேணால் இருந்துட்டு போட்டோம், இப்போ ஸ்டாக்ஸை நம்ம வச்சுக்குவோம். ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது இவங்க தான் இந்த ஸ்டாக்கை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏற்கனவே மார்க்கெட்டில் இருக்க ஒரு ஸ்டாக்ஸை தான் இவங்க வாங்க போகிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்காக NFO அப்படிங்கிறனால ஸ்டாக்கோட ப்ரைஸு குறைய போகிறது கிடையாது. மார்க்கெட்டில் ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஸ்டாக்ஸை தான் இவங்க வாங்க போகிறாங்க. இவங்களோட NFO வந்து இவங்க நிறைய யூனிட் கொடுக்கும்போது NAVயோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். இப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பில்டிங் ஹோல்டர் வச்சுக்கோங்க, ரியல் எஸ்டேட் ஓனர்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து ஒரு பிளாட் போடுறாரு. அப்போ வந்து ஒரு 10 பிளாட் போட்டு விற்றுடுறாரு. ஒரு 4-5 வருஷம் கழிச்சு அந்த பிளாட்டோட ரேட்லாம் ஏறி போயிடுச்சு. அப்படிங்கும்போது அந்த பிளாட்டோட ப்ரைஸ்லாம் ஏறிடுச்சு அப்படின்னா, இப்போ நான் வந்து புதுசாக ஒரு ரியல் எஸ்டேட் ஆரம்பிக்க போகிறேன். அப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன், நான் புதுசாக ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிறதுக்காக அந்த பிளாட்டோட ப்ரைஸ் வந்து இறங்க போகிறது கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணுவேன், புத்திசாலித்தனமாக, இப்போ அவர் பிளாட் ஃபஸ்ட் இனிஷியலாக அவர் போட்டிருக்க பிளாட்டு வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து 2400 இல்லையா, நான் அதே பிளாட்டு தான் வாங்க போகிறேன். என்ன பண்ண போகிறேன், பேசிட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. அதே பிளாட்டு தான் நான் வாங்க போகிறேன். நான் என்ன பண்ணுவேன், அந்த 2400 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறத நான் பிரித்து 4ஆக பிரிச்சுருவேன். 4ஆக பிரித்தேன்னா 4 பிளாட் ஆக்கி ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் 4 பிளாட் ஆக்கி நான் விற்றேன்னா அந்த பிளாட்டோட ப்ரைஸ் வந்து குறைஞ்ச மாதிரி உங்கள்கிட்ட காமிச்சிருவேன். அப்போ நீங்களும் பிளாட்டோட ப்ரைஸ் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்குவீங்களா? உங்களுக்கு தெரியும் முன்னாடி உள்ளது 2400 ஸ்கொயர் ஃபீட்டு, இப்போ கிடைக்கிறது 600 ஸ்கொயர் ஃபீட்டு. இதே தான் வந்து NFOலையும் அவங்க வந்து NAV வந்து கம்மியாக கொடுக்குறாங்க. இப்போ நான் வந்து 100 ரூபா இருக்குது, அதை பிரித்து 10 ரூபாய் உங்களுக்கு 10 நோட்டு கொடுத்தா என்ன, ஒரே 100 ரூபாய் கொடுத்தா என்ன, வேல்யூ என்னமோ ஒன்று தானே. அதனால் இந்த NAVயில் வந்து 10 ரூபா கிடைக்குதுங்கிறத வந்து ஒரு மேட்டராக நினச்சிக்காதீங்க. ஏன்னா இதை வந்து நான் ஏன் திரும்ப சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து இந்த ரீசனை சொன்னார் பாருங்கள், அப்படியே ஷாக் ஆகிட்டேன். NFOவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். என்ன ரீசன் கேட்டேன், NFOவில் தானே 10 ரூபாயில் இருக்குது NAV வேல்யூ அப்படின்னாரு. ஷாக் ஆகிட்டேன், அட பாவிங்களா இதுக்கெல்லாமா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்காக ஒரு டீட்டெயில் வீடியோ ரெடி பண்ணணும்னு தோணுச்சு. அதே மாதிரி நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கும் NAVனா என்னன்னு தெரியல இல்லையா, அது வந்து அனுஷ்யா மேடம் அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்க கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறக்காக தான் இந்த வீடியோவை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ NAVக்காக வந்து NFOவை கன்சிடர் பண்ணாதீங்க. ஃபைனலாக வந்து NFOவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி என்ன கேட்டிங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க NFO வந்திருக்காங்க இல்லையா, அந்த கோல் வந்து உங்களுக்கு தேவையா? இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு தீம் கொண்டு வந்திருக்காங்கன்னா அந்த தீம் வந்து நல்லா ஒர்க் ஆகும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். அப்படி ஒரு வேளை இந்த தீம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அப்போ வேணுமா இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி யோசிங்க. அதுவுமே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா NFOவில் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அது நார்மலாக ஓப்பன் தான் ஆக போகுது. மறுபடியும் ஒரு 3 மாதம் 4 மாதம் கழித்து மறுபடியும் அந்த மியூச்சுவல் ஃபண்டை வாங்கிட முடியும். அதனால் அதை பற்றி பெருசாக
ஃபீல் பண்ணாதீங்க. ட்ராக் பண்ணி பாருங்கள். இல்லைனா வாங்கினா கூட ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக வாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்போதுன்னா ஃபர்தராக அவங்கள எஸ்ஐபியை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இல்லைனா ஃபர்தராக அடிஷ்னல் யூனிட் கூட வாங்கிக்கோங்க. எடுத்துமே வந்து பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க எதுவுமே நமக்கு தெரியாது. அவங்களோட ட்ராக் ரெக்கார்டு எதுவுமே நம்மகிட்ட இருக்காது. ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ண முடியாது இல்லையா? அதனால தான் சொல்கிறேன். அடுத்து ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல் வந்து என்ன சொல்கிறது, ஒரு 10 ரூபாயில் தரேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. இன்னும் சொல்லப்போனால் என்ஏவியோட விலை வந்து ஒரு தீப்பெட்டியோட விலை ₹1 தந்தால் கூட இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அவங்க வாங்க போகிறது ஏற்கனவே இருக்குது அந்த ஒரு ஸ்டாக்ஸ் தான். ஓகேவா? அதனால தான் நம்ம சேனலில் வந்து NFO பற்றி அதிகமாக வீடியோ போடுறது கிடையாது. ஏன்னா அது ஒரு யூஸும் கிடையாது. ஜஸ்ட்டு அவங்க வந்து மார்க்கெட் ஹையில் இருக்குங்கிறக்காக NFO வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து வீடியோ போட்டு மக்களை வந்து குழப்பக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் NFO பற்றி எந்த வீடியோவும் மோஸ்ட்லி வர்றதில்லை நம்ம சேனலில். மற்றும் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.